இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து ரொம்பவே ஃபன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து வாழ்க்கைய ரொம்ப ஃபன்னா ஜாலியா அப்படியே கொண்டாடி தீர்க்கிற ஒரு நடிகர் தான் இப்ப நம்ம கூட இருக்காரு. நடிகர் சதீஷ் அவர்களுக்கு வணக்கம். நன்றிங்க. இன்ட்ரோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆகா, இதுவே ஃபன் தானே. ஹாப்பி தான். ஃபன்னுக்கு சொல்ல நானு. வாழ்க்கையை சந்தோஷமா வாழறதுன்றீங்க இல்லையா? அதுக்கு சொல்ல வரேன். அது ரொம்ப முக்கியம் இல்ல? ஆமா. அது இருந்துட்டா போதுங்க. அதுதானே எல்லாமே. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சு இருக்கிறது லாஸ்டா என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அது அது இருந்தாலே போதும். சட்டம் என் கையில். ஆனா ட்ரைலர் பாக்குறப்ப ரொம்ப சீரியஸா நடிச்சிருந்தீங்களே. ட்ரைலர் மட்டும் இல்ல, படத்துலயும் அதேதான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸான த்ரில்லர் மூவி தான். சீ டச்சிங் த்ரில்லர்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான படம். ஏன் இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டா கையில எடுத்தது? என்னன்னா பொதுவாகவே வந்து எனக்கு ரொம்ப த்ரில்லர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இப்போ தமிழ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ்லனாலும் போய் பார்க்கலான்னு ஆசைப்படுற படம் வந்து ஹாரரும் த்ரில்லரும். ஸோ நான் ஒரு நாள் ஷூட் இல்லை அன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேயா போகலான்னு ஆசைப்படும் பொழுது நமக்கு தெரிஞ்ச படம் ஓடல அப்படிங்கிற பட்சத்தில் சும்மா ஜென்ரலாக ஆப்பில் எடுத்து பார்க்குறது. அதில் ஹாரர்னோ த்ரில்லர்னோ இருந்தால் அந்த படத்துக்கு போயிடுறது. அது மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இல்லையா, கொரியன், ஆமாம், எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துருது. நாட் ஒன்லி தியேட்டர், ஓடிடியில் ஒரு வேலை பார்க்கறதா இருந்தால் கூட அந்த சினாப்சிஸ் படிப்போம். அதில் த்ரில்லரோ ஹாரரோ இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருவேன். அந்த அளவுக்கு நாங்கள் இந்த 2 ஜேனருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது அந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த மாதிரி கதையிலே நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது எனக்கு என்னன்னா புதுசாக இருந்தது. நமக்கு இன்னொரு நெக்ஸ்ட் லெவலாவோ இல்லை வேற ஒரு புது இதுவாவோ இருக்கும்னு நினைச்சேன். சோ அப்ப வந்து டைரக்டர் வந்து உங்ககிட்ட இது வந்து ஒரு த்ரில்லர் கதை அப்படின்னு சொன்னப்பே ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே ஹாப்பி தான். ஃபுல்லா கதை கேட்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது. பிளஸ் நம்ம லெவலுக்கு, அதாவது நம்ம லெவல் தான் நான் சொல்றது வந்து இந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க பண்ணாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய படமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஃபைன். தென் டைட்டிலே சட்டம் என் கையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைட்டில், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுடையது. ஸோ அந்த டைட்டில் எப்படி அவர் சொன்னப்பயே, டைரக்டர் சொன்னப்பயே இருந்ததா? அது எடுத்தோடனே படம் கதை சொல்லும் போது இல்ல, படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட அந்த டைட்டில்னு எதுவும் இல்லை, பண்ணிட்டே இருந்தோம். ஏதோ பேசி பார்த்தோம், பிஸ்டல் அது இதுன்னு எல்லாம் பேசி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொன்னார், இந்த கதைக்கு அந்த டைட்டில் செட் ஆகும்னு. ஒன்று ஆக்சுவலி கரெக்டாக இருக்கும். ஒரு நார்மலான ஒரு சாதாரணமான ஒருவன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பெரிய விஷயத்தை எப்படி பண்ணுறான், அதை பண்ணும்பொழுது அவனே சட்டத்தை கையில் எடுத்து அதை பண்ண முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது அதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்சுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த டைட்டில் கரெக்டாக இருந்தது. அப்புறம் ப்ராப்பராக போய் இது பண்ணி கேட்டோம், கொடுத்தாங்க ப்ரொடக்ஷன், அவங்க சைட்லேருந்து கேட்டு லெட்டர் வாங்கி அப்படி தான் இந்த டைட்டில் வச்சோம். ஸோ அப்படி வச்சதில் ஒரு காமெடி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து சட்டமன் கையில் படம் ஓடிட்டு இருக்கு. இது மட்டும் வரும்ல, அந்த மாத்தும் போது அந்த வரும்ல. எங்க அம்மா வந்தாங்க, அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு பார்த்துட்டு, என்னடா உன் படம் டிவியில ஓடுது, அதுக்குள்ள பயந்துட்டீங்க. இந்த இது உங்க படம் பேர்ல இன்னொரு படம் இருக்கா? ஏமா அந்த படம் பேர்ல தான்மா நம்ம படம் சொல்லி புரிய வச்சு. நைஸ். இப்போ வந்து காமெடி நடிகர் டு ஹீரோ மெட்டீரியல், ஹீரோ நடிகர் அப்படிங்கிறது அது எப்படி உங்களுடைய பிளானா இல்லை கோ வித் ஃப்ளோவா? அது எப்படி? எதுவுமே நம்ம பிளான்லாம் பண்ண முடியாதுங்க. நம்ம என்ன ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். அப்படி பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த நாய்சேகர்னு ஒரு படம் ஹீரோவாக அமைஞ்சது. படம் ஹிட் ஆச்சு, நல்ல கம்பெனியில் அது வந்ததுனால பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் காஞ்சூரிங் என்ன பண்ணோம், ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுவும் அதே தான், ஏஜிஎஸ் பெரிய கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ஒரு புது ட்ரை தான். பட் இன்னைக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருக்குது பொதுவானா, சினிமா இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த படம் வந்து யார் நடித்தாங்க, ஹீரோவா, என்ன லாங்குவேஜ், எதுவுமே தேவையில்லை, அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. உதாரணம் சொல்லணும்னா நம்ம தமிழ் படம் விட்டுருவோம். தமிழ் படம் வந்து இப்போ சூரியன் படம் வந்து மிகப்பெரிய ஹிட். அஃப்கோர்ஸ் சூரியனும் சொல்ல முடியாது, கருடன் மிகப்பெரிய ஹிட்டு. நான் அதை கூட சொல்லலை. பிரேமலுன்னு ஒரு படமும், நம்ம இது பேர் என்ன, மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம் கூட நமக்கு தெரியும், ஹீரோவா ஒரு விக்ரம்லாம் கூட பார்த்துட்டோம், ஃபகத் ஃபாசில் ப்ரோவை. பட் நீங்க மஞ்சுமல் பாய்ஸ் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா ஏன் ஓடிச்சுன்னா அந்த படம் நல்லா இருந்தது. யாரும் தெரிய வேண்டாம், படம் நல்லா இருந்தா பார்ப்போன்றது தான். அதனால இப்ப அந்த ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கிறதுனால, ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் தமிழ் படத்துக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட மலையாள படத்துக்கு கொடுக்கறது அதிகமா இருக்கு. இல்லைங்க, என்ன அப்படி பார்த்தா 4 படம் தானே நம்ம இங்க அப்படி பார்த்தோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, சமீபத்திலே எடுத்துட்டா கூட அந்த பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் ஆவேசம், இது 3 தான் நம்ம அந்த மாதிரி பார்த்தது. ஸோ அந்த மாதிரி கிடையாது. தமிழ் ஆடியன்ஸ் எப்பவுமே எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்றவங்க தான் இங்க பல. ஆமா, ஏன்னா நானே யோசிச்சு பார்த்துருக்கேன், சின்ன வயசுல பல டப்பிங் படங்கள் நான் வந்து தமிழ்ல வரும். சிரஞ்சீவி சாரு, பாலகிருஷ்ணா சார் படங்கள்லாம் அப்படி இருக்கும். நம்ம அவ்வளோ பார்த்து வளர்ந்ததுதான். ஒரு வாட்டி சிரஞ்சீவி சாரை நேரா பார்த்தேன் ஷூட்டிங்ல. நம்ம படம் பண்ணும்போது அவர் படம் பக்கத்துல போயிட்டு இருக்கு. அப்ப என்ன படம் போயிட்டுச்சுன்னா கத்தி ரீமேக். சோ எனக்கு என்ன கான்ஃபிடென்ட்னா, எப்படி என்ன தெரிஞ்சிருக்கும், ஏன்னா கத்தி பார்த்துட்டு தான் பண்ணிருப்பாரு. போனா அதே மாதிரி போனோடனே நல்லா சூப்பரா தமிழ் பேசினாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பேசும்பொழுது நான் ஒரு பாட்டெல்லாம் வந்து தெலுங்குல வந்து பாட்டு, அதெல்லாம் நான் பாடுறேன் சும்மா 2 லைனு, அந்த டியூன் தெரியல, அந்த மாதிரி ஒரு ஷாக்கு.
என்ன இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இல்ல சார் நாங்க அப்படிதான் பார்த்து தான் வளர்ந்தோம்னு சொல்லிட்டு அவர் பயங்கர ஹாப்பி. கூப்பிட்டு எல்லாம் சொல்லிருக்காரு, எங்க பாருங்க வந்து ஃபுல்லா இதுல பாடுறாரு, தெலுங்குல பாடுறாரு பாருங்க. இளையராஜா சார் சாங்கு அவர் பண்ணிருக்காங்க நிறைய. ஓகே ஓகே நைஸ். ராஜ்கோட்டின்னு ஒரு இசையமைப்பாளர் அந்த மாதிரி சோ நிறைய பாடி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா பாடியே? இம்ப்ரெஸ்ங்கிறது மேபி பாடினதுனால இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாட்டு பிடிக்கும்னு சொன்னப்போ நல்லா இருந்திருக்கும், பாடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இன்னைக்குமே நம்ம இன்னொரு லாங்குவேஜ் படங்கள் அதெல்லாம் பாக்குறது, நல்ல படத்துக்கு இன்னைக்குமே நம்ம மரியாதை கொடுத்துருக்கோம், அதுக்கான வேல்யூ பண்ணியிருக்கோம். ஸோ யா அஃப்கோர்ஸ் அதே மாதிரி வேற லாங்குவேஜ்லயும் நம்ம படங்கள் அவ்வளோ நல்லா ஓடி இருக்கு. நம்ம அதுவுமே நம்ம இது பண்ணிக்கணும். நீங்க ஒரு பிச்சைக்காரன் ஒரு படம், நான் ஏன் பிச்சைக்காரன் படத்தை சொல்றேன்னா, இப்போ நீங்க சூர்யா சார் படம், விஜய் சார் படம் அங்க ஹிட் ஆகுது வேற விஷயம், பெரிய ஹீரோஸ். எஸ் கரெக்ட். பிச்சைக்காரன் நாங்க அவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு தெலுங்குல. கேரளால நீங்க எல்லா விஜய் சார் படமும் எடுத்துங்க, கேரளால மிகப்பெரிய மார்க்கெட். அதனால அந்த மாதிரி வேற வேற லாங்குவேஜ்லயும் வந்து ஈவன் பெங்களூர்ல கர்நாடகால வந்து காஞ்சூரிங் என்னப்பன் மிகப்பெரிய ஹிட். நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் தான் அங்க வாங்கி ரிலீஸ் பண்ணாரு. அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, ப்ரோ எனக்கு இவ்வளோ இது ப்ரோ, சூப்பர் ப்ரோ, ஐம் வெரி ஹாப்பி ப்ரோன்ட்டா. ஸோ அதனால நமக்கு வந்து அது ஒரு பெரிய இது இருக்கு, எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த நல்ல படத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ நீங்க இந்த கத்தி ரிலீஸ் அப்பெல்லாம் கேரளா போய் இருக்கிறப்போ உங்களுக்கு சமம். ஆமாமா, நான் ஒரு படம் நடிச்சேன் இவரோட, துல்கர் ப்ரோ நானும் பண்ணியிருந்தோம், சோலோன்னு சொல்லிட்டு. நான் அங்க போயிருக்கும் போது நான் ஹோட்டல்ல இது பண்ணா டெய்லி வாக்கிங்லாம் போவேன். ஸோ எனக்கு என்னன்னா இந்த ஜிம்லயோ இல்ல அந்த ட்ரெட்மில்ல போறது பிடிக்காது. ஓப்பனா போலாமே, இங்க இருக்கும்போது இங்க வீட்டுல அபார்ட்மெண்ட்லயே நடந்துக்கலாம், சரி ஓகே. அங்க நம்ம மாஸ்க்கு, அப்ப மாஸ்க்கும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், கோவிலுக்கு அப்புறம் தான் நமக்கு மாஸ்கே தெரியுது. கேப்ப போட்டு கரிச்சி கட்டி எதுவுமே போல, கேரளா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஜாலியா போயிட்டேன். பட் போனா நிறைய பேர் வந்து எல்லாம் ஃபுல்லாவே ரவுண்டு கட்டிட்டாங்க. எல்லாரும் சொன்னது கத்தி, பைரவா அண்ட் ரெமோ, மான்கராத்தே, இந்த 4 படங்களை எல்லாரும் அவ்வளவு பாத்துருக்காங்க. எல்லாரும் சொல்லி சார் அது சார் இது சார்னு சொல்லும்போது பயங்கர சந்தோஷமா. விஜய் சாருக்கு ஈக்குவலா சிவகார்த்திகேயன் சாருக்கும் படங்கள் பாத்துருக்காங்க அந்த இது. ஓகே நைஸ் நைஸ், ஆமா சூப்பர். தென் வந்து இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு லைஃப்? இந்த ஹீரோவா அந்த ஹீரோ மெட்டீரியலா வளர்ந்துட்டு வர்றப்போ உங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல நமக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாங்க என்ன டிஃபரன்ஸ்னா, பொறுப்பு அதிகமா இருக்கு. நிச்சயமா ஹீரோவா பண்ணும்பொழுது கண்டிப்பா நமக்கு பொறுப்புகள் அதிகம். முன்னாடி பேசின மாதிரி இப்போ பேசவும் முடியாது, ரொம்பவுமே பார்த்து தான் கரெக்டான விஷயங்கள் தான் பேசணும். படத்துலையுமே சொல்றேன், கண்டிப்பா எனக்கு பொதுவாகவே நான் தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், வாழ்க்கையில நடிச்சதே கிடையாது. ஸோ நானும் படத்துல வந்து சப்போஸ் அதை பண்ண போறோம்னா வேற வழியே இல்லாதப்ப பண்றது ஓகே. பட் சும்மா ஒரு டீ கடையில வந்து நின்று பேசிட்டு இருக்கோம், நீங்க 2 சார் நீங்களும் இந்த கேரக்டர் பேசிட்டு இருக்கீங்க சார், அவ அப்படி சும்மா சார் அப்படியே தம் அடிச்சுட்டே பேசுங்க அப்படின்னு நான் கேட்பேன். இல்லைங்க சும்மா ஒரு டீ கடையில பேசுறது மேட்டர் தானே, வெறும் தம் அடிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, வேற ஏதாவது இல்லை அப்படி அவசியம் இல்லை சார், ஓகே டீ குடிச்சுக்கிட்டுமானா ஓகே அப்படின்றாங்க. ஈவன் டீ குடிக்கிறதுமே ஒரு கஷ்டம் இருக்கு. ஒன் மோர் போச்சு நீங்க குடிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ஒன் மோர் போக நீங்க குடிச்சேதான் ஆகணும். கண்டினியூட்டி சார், அது குடிச்சிருங்க சார், அப்படின்னா டீ வந்து நேரம் அப்பப்போ வந்து ஆறிடும், திருப்பி ரீஃபில் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அதுக்காக நம்ம வந்து சீனுக்கு தேவைன்னா கூட அது அப்படி பண்ண முடியாது. அது எல்லாருமே பெரிய ஹீரோஸ்லேருந்து எல்லாமே அதை பண்ணுவாங்க வேற வழி இல்லாதப்போ. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அது ஒரு மாதிரி ப்ரெஷரா ஃபீல் பண்றீங்களா? ப்ரெஷர்ன்றதே எல்லாத்துலயும் எல்லா ப்ரெஷரும் இருக்கும். இந்த டைம்லயும் அது ஐ மீன் காமெடி பண்ணும்போதும் இருக்கும், வேற கேரக்டர் பண்ணும்போதும் இருக்கும், இப்பவும் இருக்கும். ஸோ பொறுப்புகள் அதிகமாக இருக்கு. அண்ட் நல்ல விஷயம் எனக்கு இன்னொன்று நான் பார்த்தது என்னன்னா, எல்லா விதமான எமோஷனலும் நம்ம பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு நடிகரா, நீங்க ஹீரோன்றது கூட பெரிய வார்த்தை, நடிகர்னு நம்ம ஒரு நடிகரா நமக்கு எல்லா விதமான எமோஷனும் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஒரு சென்டிமெண்ட்டுக்கான இடம் இருக்கும், அங்கே ஒரு அழுது நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுக்கு இது ஒரு தென் வந்து இந்த ஃபைட்டுக்காக ஏதாவது கிளாஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க், டான்ஸ் சம்திங் அதெல்லாம்? டான்ஸ்ன்றது ஓகே, ஓரளவுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே ஒரு 4 நாள் ரிஹர்சல் போய் ஆடிடுறது. ஃபைட்டுக்குன்னு தனியாக போகிறத அது ஆக்சுவலாக நிறைய பேர் அது மாதிரி ரெடியாக வருவாங்க. ஜெயம் ரவி ப்ரோலாம் சொல்லுவார், ஏன்னா சின்ன வயசுல அது டான்ஸ் ஆடுவார் எல்லாம், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் போல, கதைக்கு தேவைப்படுறப்ப அதையும் நீங்க வந்து அப்படியே சைட் பை சைடா சாம. தென் கோட் பார்த்தாச்சா? எப்படி இருந்தது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்? சூப்பர். ஓகே, அது நீங்க மிஸ் பண்றீங்களா? ஒரு கோ ஆக்டரா இவ்வளவு பெரிய ஸ்டார் கூட வந்து நம்ம ஒரு காமெடி நடிகரா இல்லாதப்போ நம்ம வந்து அதுவும் ஸ்பெஷலி விஜய் சார் படங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல இல்லைன்னா எனக்குலாம் நமக்குள்ள ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, பொசசிவா இருக்கும். யாரும் இருக்காங்கன்ற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். இன்னொன்னு நீங்க வந்து ஹிட் படங்கள்ல தொடர்ந்து வந்து இப்ப கத்தில எல்லாம் நீங்க கூடவே வந்துகிட்டே தான் இருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு சின்ன இது இருக்கதானே செய்யும் இருக்கும். ஆனா நான் அப்பப்ப நேரா பார்த்து அந்த ஆசையை தீர்த்துப்பேன், நிறைய பேசி பார்த்தோம்னா அது பாக்குறது ரேரா இருந்தாலும் பார்க்கும்போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி பேசிடுவோம். உட்காந்து என் பர்த்டேக்கு இந்த வருஷம் கூப்பிட்டு இருந்தாரு, ஸ்பாட்டுக்கு தான் போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த சிஜி ஷாட்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவருக்கு நல்ல டைம் இருந்தது, ஒரு ஷாட் எடுப்பாங்க, அப்புறம் ரெடி பண்ணுவாங்க, பொறுமையா உட்காந்துருப்பாரு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசி
ஸோ அந்த மாதிரி அந்த ஆசையை தீர்த்துக்கிறது. நைஸுங்க. தென் சட்டம் என் கையில். ஸோ இது பத்தி இது ஒரு நாள் 2 நாள்ல நடக்கிற ஒரே ஒரே நாள் ஒரு நைட், ஃபுல் நைட் நடக்கும், காலையில முடிஞ்சிடும். எங்கெல்லாம் டிராவல் பண்ணீங்க படத்துக்கு? படம் வந்து ஏற்காடுல தான் ஃபுல்லாவே எடுத்திருக்கோம். கதையிலையும் ஏற்காடுல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ முழுக்க அங்கே தான் எடுத்தோம். ஸோ அது ஒரு நல்ல சேலஞ்சிங்காகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது. என்னன்னா இந்த ஃபுல் நைட் தான் எடுக்கணும். ஃபுல் குளிர்னா அப்படி ஒரு பீக் குளிரில் தான் எடுத்தோம். இந்த செப்டம்பர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி மாதங்களுக்குள்ளே எடுக்கப்பட்டது தான் அது. ஸோ அந்த சேலஞ்சிங் இல்லாமல் இருந்தது. அப்போ மழை வரும், திடீர்னு நிறுத்திடுவோம். ஓகே. தென் இப்போ காமெடி நடிகர்கள் எல்லாருமே ஹீரோவா நடிக்க வந்துட்டாங்க, அடுத்த இதுக்கு போயிட்டாங்கல்ல. ஸோ அப்படிங்கிறத நாங்கள் வந்து உங்க எல்லாருமே அந்த காமெடி ரோல்ல மிஸ் பண்றோம். சந்தானமா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், இப்போ நீங்களா இருக்கட்டும், நாங்க வந்து மிஸ் பண்றோம். நாங்க யோகி பாபு சார் கூட இப்போ ஹீரோ ரோல் நிறைய பண்ணிட்டு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அதுக்கான ஒரு இதுதான் தமிழ் சினிமால போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நான் அதான் சொல்றேன், இது கோவிடுக்கு அப்புறம் பெருசா சேஞ்ச் ஆயிருக்குன்றேன். ஏன் கோவிடுக்கு அப்புறம் சொல்றேன்னா, நம்ம நிறைய வேற லாங்குவேஜ் படங்கள், வெளியூர் படங்கள், வெளிநாட்டு படங்கள்லாம் பார்த்து நமக்கு என்ன ஆச்சுன்னா, நல்ல படம்னா யார் நடிச்சாலும் பார்க்கலான்றது வந்துருச்சு. ஏன்னா நீங்க வேற லாங்குவேஜ் படம் பார்க்கும்போது அங்கே ஹீரோவும் நமக்கு புதுசு தான், காமெடியும் புதுசு தான், எல்லாருமே புதுசு தான். அப்படி இருக்கும்பொழுது இங்க இப்போ நம்ம இது பண்ணும்போது ஓகே படம் நல்லா இருக்கே, யார் நடிச்சா என்ன, இப்ப திரும்ப காமெடி ரோல் வருதுன்னா சதீஷ் நடிப்பாரா? இல்ல வாண்டடா வேணான்னு இல்ல, பட் உண்மையிலேயே சொல்ல போனா ஆஃப்டர் நாய்சேகர் வர்றது எல்லாமே ஹீரோ கதையா தான் வருது. அதுல கொஞ்சம் நல்ல கம்பெனிகள் நமக்கு ஒருவேளை நல்லா நம்ம அதை அவங்க பின்னாடி நம்ம போய் தப்பிச்சுக்கலாமே. அப்போ ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு, நம்ம ஹீரோவா நடிக்க போனா வந்து எப்படி ஏத்துக்குவாங்க, திரும்பி நம்ம பேக் வந்தா அதை எப்படி இது பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்தா பயங்கிறது கண்டிப்பா இருக்க கூடாது. ஏன்னா அப்கோர்ஸ் அது இது ஒண்ணு இது கிடையாது, இது கம்மி லெவல், இங்க அதிக லெவல் போனாலாம் கிடையாது. அந்த மைண்ட் தாட் இருந்துட்டாலே கரெக்ட் தான். ஒண்ணும் இல்லங்க, ஃபர்ஸ்ட் பேர் போட்டா ஹீரோ, எஸ் இதுல ரெண்டாவதா மூணாவதா வந்துச்சுன்னா இது அவ்வளவுதான். ஆமா, இதுல அந்த மாதிரிலாம் ஒரு நடிகர்னு நம்ம இருந்தோம்னா எல்லாமே பண்ணணும்ங்கிறது தான் உண்மை. எஸ் கரெக்ட். தென் வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்போ சூரி சாரோடைய கருடன் அப்போ வந்து நிறைய பேர் வந்து அவர் கூட நடித்த நிறைய நடிகர்கள், அதோடைய சத்தியம்ல நடந்த அந்த இதுலலாம் வந்து சூரிக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க, அந்த இதை வந்து இது பண்ணி பேசினாங்க. ஸோ சதீஷ்காக அப்படி ஒரு இது இருக்கும் தானே, மேபி அவங்களால வர முடியாம இருந்திருக்கலாம். நான் அந்த மாதிரி ஷோ எதுவும் போடல, ஆடியோ லான்ச் எதுவும் பண்ணல, ஆடியோவே இல்ல லான்ச் வைக்கிறதுக்கு. ஆடியோ மீன்ஸ் லைக் புரியுது, பாட்டா கிடையாது, அதனால பண்ணல. பட் கையா கண்டிப்பா மேபி ஃபியூச்சர்ல நண்பர்கள்லாம் இருக்காங்க, அடுத்த படங்கள் சப்போஸ் அதற்கான இது வரும்பொழுது நிச்சயமா. எனக்கு எல்லா வகையிலயும் வந்து சிவகார்த்திகேயன் இன்னைக்கு எல்லாரும் நம்மளுக்கு ட்வீட் போட்டு இது பண்றது பாத்தீங்கன்னா அவரு. இப்போ சூரியனும் நமக்கு இந்த கிளிம்ஸ் அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ யா, விஜய் சார் வந்து அவரால் அது யாருக்கும் பண்ணதில்லை, அதனால பண்ண முடியாதே தவிர மற்றபடி அவர் எல்லாத்தையும் பார்த்துருவாரு, பேசிடுவாரு. அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இண்டஸ்ட்ரியில அது ஒண்ணு இருக்கு, எல்லாரும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது, பண்ணி கொடுக்கறது, ஒருத்தர் வந்து உள்ள வந்து இது பண்றது. ஆமா ஆமா. இன்னும் அதுல மெயினா இந்த ட்வீட் பண்ற விஷயத்துல சும்மா சொல்ல வரேன், அதுல ரொம்ப நான் பார்த்து வியந்தது வந்து யாருன்னா, இப்ப சிவா எனக்கு பண்றாரு அதெல்லாம் ஓகே, அவர் எப்பவுமே சூப்பர் தான். அவர் இல்லாம பார்க்கும்போது வெங்கட் பிரபு சொன்னாரு, புது டீம் யாரா இருக்குன்னு கேக்கட்டுமே சார், எங்களுக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு சார், நீங்க பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சார், இமீடியட்டா அவர் பண்ணிடுவாரு. அதே மாதிரிதான் ஆர்யா ப்ரோவும் அப்படிதான், என் மச்சான் அதெல்லாம் சொல்லாதா, அமுச்சு விடுறேன், நான் பண்ணிடுறேன், எத்தனை மணிக்கு ஓகே அப்படியே அமுச்சு விடுறேன், காப்பி பண்ணி அவ்வளவுதானே ஓகே பண்ணி விட்டுட்டு பாத்துட்டும் போன் பண்ணுவாரு. சோ அவரு அந்த மாதிரி பண்ணுவாரு. அட்மினே இல்லாம அவங்களுடைய மேபி அட்மின் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, ஆனா யார் சொன்னாலும் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி ப்ரோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி தராரு. சோ அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். சோ எனக்கு யாராவது புது டீம் ஷார்ட் பிலிமா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்பம் சாங் எதுனாலும் நானும் பண்ணி தருவேன். எதுக்காகனா நம்ம ஒரு 4 பேர்கிட்ட கேக்குறோம்ல, அந்த மாதிரி நம்மள ஒரு 4 பேர் கேக்குறாங்க போது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய ஆளா தான் தெரியும். சோ நம்ம பண்றதுல எந்த இதுவும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து வரணும். இப்பவே நான் ஒண்ணு சொல்றேன், இந்த படம் ரிலீஸ் ஆகி கூட 4 படம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த படமும் ஹிட் ஆகணும். சோ அதையும் போய் எல்லாரும் பாருங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி சைஸ் ஆஃப் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சேம் சைஸ் தான், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சோ இந்த படங்கள் எல்லாம் ஹிட் ஆனாதான் அடுத்த செட் ஆஃப் ஒரு நல்ல ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. இந்த இப்ப எனக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ அடுத்தடுத்து இந்த ஹீரோக்களுக்கான படம் வரும்பொழுது அது ஒரு படம் நடக்குதுனாலே ஒரு 100 ஃபேமிலிக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கான இது அது. ஸோ இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். ஸோ எல்லாரும் எல்லா படமும் பாருங்கன்றதை இது இன்னும் கண்டிப்பா கூட வர எல்லா படத்தையும் பாருங்க, இதையும் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு வடிவேல் செக்மெண்ட் வந்து இருக்கு, அதுல வந்து நான் வடிவேல் சார் பேசின டைலாக்ஸ் சொல்றேன், நீங்க அது உங்க லைஃப்ல அந்த டைலாக் வச்சு நடந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்லணும், ஓகேங்களா? ஓகே. ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சினிமாவில் நடிக்கணும்னு வந்தோம்ல, அதுவே பெரிய ரிஸ்க் தான். ஏன்னா நீங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறீங்கன்னா 5 வருஷம் படிச்சு முடிச்சா கன்ஃபார்ம் நீங்க டாக்டர் தான், எந்த லெவலுமே அடுத்தது டாக்டர் தான். சினிமாவில் அப்படி கிடையாது.
நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் நீங்க நடிகரா ஆயிடுவீங்களான்னா நம்மளால சொல்ல முடியாது. அதனால அதுவே ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். சோ இது ரிஸ்க் சாப்பிட்றதோட எனக்கு ரொம்ப நல்ல சாப்பாடே சாப்பிடுற மாதிரி அதுதான். ஆமா. ஓகே. சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? சின்சியராவே சொல்றேன், இந்த சண்டையே போட மாட்டேன். எல்லாரோடையுமே நம்ம போய் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆகி எல்லாரோடையும் ஜாலியா போய் நமக்கு பெருசா நெகட்டிவிட்டி பேசவே தெரியாது. எல்லார்ட்டையும் பாசிட்டிவ், அவங்க கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எடுத்துக்கிறது. ஒரு லைஃப் ஒரே வாட்டி. ரொம்ப நல்ல பையனா வளர்ந்துருக்கீங்க போலயே. அந்த மாதிரி பெருமைக்கும் இல்ல, ஒரு லைஃப் அதான் பிரிஞ்சுதான் இருந்தாலும் சொல்றேன், ஒரே லைஃப் தான், எல்லாரோடையும் ஜாலியா நல்லபடியா இருந்துட்டு போயிட்டோம்னா நிம்மதி, அவ்வளவுதான். இந்த டைலாக் மட்டும் எனக்கு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. பட போச்சேன்னா நான் அந்த மாதிரி 2-3 படங்கள் மிஸ் ஆயிருக்கு. அது வந்து நான் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிருக்கேன். அதுல முக்கியமான ஒரு 2 படம் சொல்லணும் அப்படின்னா வந்து விஐபில வந்து ஒரு பெரிய ரோல் ஒண்ணு ஃபர்ஸ்ட் நமக்காக பேசினது. சில டேட் இதனால பண்ண முடியாது. அந்த ரோல் வந்து படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இருந்ததா? இல்ல தனியா அது நம்ம தான். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் விவேக் சார் வந்து வேற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருந்தது. சோ அது ஒண்ணு மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தனி ஒருவன்ல வந்து ஒரு அந்த கூட இருக்கிற இதுல ஒரு ரோல் இருந்தது. அது ரொம்ப முக்கியமான, அது மட்டும் ஃபன்னா இருக்க மாதிரி இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் எல்லாமே ஒரு மாதிரி சீரியஸாவே இருக்கும். அது ரெண்டும் நான் வந்து லைஃப் லாங் நான் வந்து வட போச்சேன்னு ஃபீல் பண்றேன். ஓகே, செம்மங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்னன்னா காஞ்சூரிங் என்ன பண்ண ரிலீஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு தெரியும் ஓப்பனிங்கா ஃபர்ஸ்ட் காலையில ஷோ மேட்னி ஷோலாம் இதுலதான் வரணும், வேர்ட் ஆஃப் மவுத்ல தான் வரணும். அதே மாதிரி இருந்தது. ஒரு 50% 60% காலையில ஃபர்ஸ்ட் ஷோ இருந்தது. அப்படியே மேட்னி இதுவாச்சு எல்லாம் இருந்தது. நான் கமலா தியேட்டர்லாம் ஃபோன் பண்ணி இந்த ஓனர் அந்த சமூக வரல அவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், தம்பி விஷ்ணு தம்பி ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லுங்க நைட் ஷோ எப்படி இருக்குன்னு. நைட் ஷோ சொல்ல சாரி, நீங்க சொல்லுங்க ஏதாவது ஷோ ஃபுல்லா ஆகும்போது சொல்லுங்க, நானும் வரேன், மக்களோட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு என்ன மைண்ட்னா சண்டே எப்படியும் ஃபுல் ஆயிடும் அப்படின்ற மைண்ட் செட். சரி ஈவினிங் ஷோ வந்து சரி சும்மா சத்தியம்ல போய் பார்க்கலாம், ஈவினிங் ஷோ நான் போறேன். ஃபர்ஸ்ட் டே காலையில 50 மத்தியானம் வரைக்கும் 50% இருந்தது ஃபுல். சத்தியம்ல ஃபுல் ஆனோடனே எனக்கு அதுக்கே நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பரவாயில்லடா ஃபர்ஸ்ட் டே நமக்கு ஃபுல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கும் பொழுது தம்பி போன் பண்றாரு, அண்ணே அண்ணே வாங்கண்ணே ஃபுல்லுண்ணே. தம்பி என்ன தம்பி சொல்ற? அண்ணே ஃபுல்லுண்ணே வாங்கண்ணே. போய் பாக்குறேன் ஃபுல் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் அங்க அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சது. வீடியோல கூட போட்டிருந்தேன். அது வந்து உண்மையிலேயே நான் ஷாக் ஆயிட்டேன் தான். அது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலதான். சோ அதுக்கப்புறம் எல்லாமேங்க இன்னொரு மொமெண்ட் ஷாக் ஆயிட்ட மொமெண்ட் என்னன்னா, அதுக்கப்புறம் 3 நாள் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பெரிய பெரிய படங்கள், வேற லாங்குவேஜ் படங்கள்லாம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு. 3 வாரம் கழிச்சு 4வது வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு சத்யம் மெயின் ஸ்கிரீனுக்கு, சின்ன ஸ்கிரீன்ல இருந்து மெயின் ஸ்கிரீனுக்கு ஷிஃப்ட் ஆன ஒரே படம் வந்து 4வது வந்து காஞ்சூரிங். உண்மை அவரே சொன்னாரு, மேனேஜர் தான் என்ன சொன்னாரு, ஒரே படம் எதுவுமே அங்க இருந்து போயிட்டு திருப்பி இங்க வராது, 4வது வாரம் வந்துருக்கு உங்களுக்கு. பெரிய அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. நல்லா இருக்கு இந்த பதில். ஆக்சுவலி சூப்பர். தேங்க்யூ. ஆணியே புடிங்க வேணாம். சரி, எனக்கு இந்த மாதிரி ரோல்கள் எல்லாம் வரும்போது நான் தான் சொல்லுவேன். சப்போஸ் வந்து ரொம்ப இந்த சைல்டு அபியூஸ் பண்ற மாதிரியான கேரக்டர் எல்லாம் வந்தப்போ நான் சொல்லானே புடுவேன். எனக்கு வேணவே எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி பயம். உண்மையே சொல்லிட்டோமா, நான் வந்து இந்த சீன்லாம் வந்தாலே பார்க்க மாட்டேன். கொலை பண்ற சீன்லாம் வந்தா கண்ண முடிக்குது, பிளேட் வச்சு கேக்குதே நமக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். ரேப் சீன்லாம் வந்தாலும் அப்படித்தான். அது சின்ன குழந்தைங்க எல்லாம் போய் அந்த மாதிரி பண்றதுலாம் நான் போவே மாட்டேன். பயப்படுவேன் பார்க்க. படம் நல்ல படமா இருக்கும், அப்படி படத்துக்கு போனா கூட அந்த இடம் கூட அப்படி அந்த சைல்ட் அபியூஸ் மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிக்கிறதெல்லாம் வேண்டாம். ஆணியே புடுங்க மாட்டாங்க. சோ சட்டம் என் கையில் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. தென் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது நீங்க சொல்ற பதில. கான்ஃபிடென்ட் லெவல் நீங்க கேக்குறது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படியும் இல்ல கிடையாது. இல்ல நான் சொல்றேன் நீங்க அப்படி சொல்லல. நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா ஒரு குவாலிட்டியான படம் எடுத்திருக்கோம், எங்களுக்கு பிடிச்சது, எனக்கும் புதுசா இருந்தது. சோ ஆடியன்ஸுக்கும் வந்து குறைந்தபட்சமா வந்து ஒரு டீசென்டான த்ரில்லர்ன்றத நான் சொல்றது குறைந்தபட்சமா அது இருக்கும். மேபி நல்லாவும் இன்னும் நல்லாவும் இருக்கலாம். சோ கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்கன்றத மட்டும் நான் நினைக்கிறேன். ஆஹா ஓஹோன்லாம் சொன்னோம் வச்சுக்கணும் முதல்ல, நாளைக்கே வந்து இதெல்லாம் ரெக்கார்டு இல்ல இமீடியட்டா என்னமோ நீங்க பேசுன. இப்போ நிறைய ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து நடிக்கிறதுலாம் இப்ப ரொம்ப சகஜம் ஆயிடுச்சுல, அது மாதிரி உங்க கூட யார் நடிக்கிறோம், நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்துலன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசை இருக்கு, சம்திங் ஏதோ ஒண்ணு. எதை கேட்டாலும் விஜய் சார் பேர் தான் எனக்கு வரும். அதுக்காக வந்து நீங்க வந்து உங்க கூட வந்து நீங்க ஹீரோவா நடிக்கிற படத்துல அப்படின்னு கேட்க முடியாது. மேக்சிமம் அவர் எனக்கு ஒரு பாட்டு பாடினாருன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என் மூலமா நான் சொல்றேன், எனக்கு அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப நிறைய பாடல்கள் இருக்கு. எஸ்பெஷலி வந்து எனக்கு ஓ பேபி பேபி தெரியுமா, பேபி பேபி, அது வந்து இளையராஜா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அந்த சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிருப்பாரு. ஒரு பாவை வீசி சென்றாள்
உலகம் அந்த அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா அந்த டைமுக்கு சின்ன பயங்கரமா வயசுல இருந்து ரொம்ப ரசிச்சிருக்கீங்க ஆமா, போலயே. ஏன்னா உண்மையை சொல்லிட்டுப்பா, சினிமா பார்த்து மட்டுமே வளர்ந்தவங்க நம்மலாம். வீட்டுக்கு எதிரிலே 2 தியேட்டர் இருக்கு. ஓகே. சோ நமக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு சினிமா தான். சினிமா இப்பெல்லாம் அப்கோர்ஸ் இங்கன்னா கூட பீச் இருக்கு, எங்கேயாவது போலாம், அது இதுன்னு. சினிமா தியேட்டர் தான் நமக்கு வாழ்க்கையே. நாங்க உள்ளிர விளையாட்டு விளையாடுறது கூட சினிமா தியேட்டர் தான், வீட்டுக்கு எதுக்கே இருக்கிறதுனால. சோ காதலுக்கு மரியாதைலாம் நான் எத்தனை வாட்டி பார்த்தேனே தெரியாது, அந்த அளவுக்கு பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, நான் அந்த படம் போடும்போதெல்லாம் நான் வந்து ஒரு மெசேஜ் சொல்றேன், சார் வாட்சிங் காதலுக்கு மரியாதை 1,02,005 வாட்சி சார் அப்படிலாம் போடுவாங்க. அவர் வந்து அனுப்பிச்சு விடுவாரு, சே நீ எல்லாம் இல்லாம நான் இப்படிடா வாழ்க்கையில இருப்பேன் அப்படிலாம் அனுப்பிச்சு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பட் இப்போ வந்து அவர் அடுத்து நான் பண்ண போற படம் தான் வந்து லாஸ்ட் படம் சொல்லியிருக்காரு, சீக்கிரம் வந்து அரசியல் என்ட்ரி. அப்போ வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து அவரை வந்து ஒரு ஹீரோவா பாக்குற, அத ரொம்ப மிஸ் பண்ணு. நீங்க எப்படி அத? நான் மட்டும் இல்ல, மொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து இண்டஸ்ட்ரியை தாண்டி மக்கள் தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறவங்க வரைக்கும் ஒரு பெரிய லாஸ் தான். விஜய் சார் சப்போஸ் நடிக்காம அது இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்றது வந்து மிகப்பெரிய லாஸ் தான். பட் அப்கோர்ஸ் அவர் இன்னும் பெரிய விஷயம் பண்றதா இருக்காரு. ஸோ அவருடைய முயற்சிகள் கண்டிப்பா பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நான் அந்த கோரிக்கையா வைக்கிறேன் சார், ஏதாவது ஒரு படத்துல எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடி கொடுத்தீங்க ஹாப்பியா இருக்கும் சார். கண்டிப்பா நடக்கும், நானும் நம்புறேன். உங்களுடைய அந்த கனவுகள் எல்லாமே மெய்யாகணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.